64 கணபதி திருவடி சரணம். வணக்கம், நான் உங்கள் லோகநாதன். இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக அற்புதமான பதிவு. என்னன்னா, மகாகுருநாதர் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு இன்றைக்கு மகா கும்பாபிஷேக விழா. மகாகுருநாதர் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு இன்னைக்கு மகா கும்பாபிஷேக விழா. இந்த கும்பாபிஷேக விழாவில் நம்ம அனைவரும் மகாகுருநாதர் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகத்தையும் பரிபூர்ண அருளாசியும் நம்ம அனைவரும் பெறணும். அதுக்கு நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, கோயிலில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் இருந்த இடத்துல இருந்தே மகாகுருநாதர் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நீங்கள் ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை உங்கள் மனமாற பண்ணிக்கிட்டு உங்களோட மனத்திரைகளில் மகாகுருநாதர் திருச்செந்தூர் முருகப்பெருமானை உங்களோட புருவ மத்திகளில் கொண்டு வந்து மகாகுருநாதரோட திருவடியில் நீங்கள் சரணடைகிறீங்க. மகாகுருநாதர் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அடியேன் நிரந்தர அடிமை, நீங்கா அடிமை, மீளா அடிமைன்னு நம்ம அனைவரும் மகாகுருநாதர் திருச்செந்தூர் முருகப்பெருமான் பாதத்தில் நம்ம திருவடியில் சரணடைவோம். இது இன்னைக்கு அற்புதங்கள் நிறைந்த, சக்தி நிறைந்த, மகத்துவமான மகாகுருநாதர் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அற்புத குடமுழக்கு விழா. இந்த விழாவை நம்ம அனைவரும் மகிழணும். நம்மளோட வாழ்நாளில் இந்த நிகழ்வு வரப்பிரசாதம். நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி தரக்கூடிய மகா கும்பாபிஷேகம். மகாகுருநாதர் முருகப்பெருமானுடைய கருணை எண்ணில் கோடி இருக்குது. இந்த கருணையில் நம்ம அனைவரும் மகாகுருநாதர் திருச்செந்தூர் முருகப்பெருமானோட திருவடியில் அனைவரும் சரணடைவோம். அவருடைய மகாகுருநாதர் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் நிரந்தடிமை, நீங்காடிமை, மீளாடிமை நம்ம அனைவரும் ஒரு உறுதிமொழியாக எடுப்போம். ஏன்னா மகாகுருநாதர் திருச்செந்தூர் முருகப்பெருமான் எண்ணில் கோடி அற்புதங்கள் நிகழ்த்திட்டு இருக்கார். மகாகுருநாதர் சித்தர் பெருமக்கள் அனைவரும் அங்கே வாசம் செஞ்சிட்டு இருக்காங்க. அன்றாடமும் மகாகுருநாதர் திருச்செந்தூர் முருகபெருமான் அங்கே காட்சி கொடுத்துட்ருக்கார். அற்புதங்கள் நிறைஞ்சிட்ருக்கு. எல்லா ஆலயங்களும் இருக்குது. ஒரு ஆலயத்துலேயும் மிகப்பெரிய ஒரு ஆற்றல், மிகப்பெரிய ஒரு சக்தியை நம்ம மகாகுருமார்கள் நம்மளுக்கு உணர்த்தி வழிகாட்டுதல் பண்ணியிருக்காங்க. அந்த வழிகாட்டுதலை நம்ம இப்பிறவியில் நம்மளுக்கு அனைவருக்கும் கிடைத்த மகாபாகியம். நம்ம இல்லந்தோறும் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த இடத்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல ஆத்மார்த்தமாக மகாகுருநாதர் திருச்செந்தூர் முருகபெருமான் அப்படியே மனதார நினச்சிக்கிட்டு ஓம் சரவணபவ வசி வசி ஸ்வாஹா, 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 ஓம் சரவணபவ வசி வசி ஸ்வாஹா அப்படின்னு இந்த மகாமந்திரம் மகாகுருநாதர் முருகப்பெருமானுடைய அற்புத மந்திரம். இதில் மகாகுருநாதர் மகிழ்வார். இந்த மந்திரத்தை நீங்கள் வசி வசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் உங்கள் உடலில் போய் உங்களோட மூச்சு காற்று வழியாக உங்களோட ஆத்மாவில் போய் பதியும். மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த மந்திரத்தை நீங்கள் இருந்த இடத்துல இருந்தவாறே அந்த மகாகுருநாதர் திருச்செந்தூர் முருகப்பெருமான அப்படியே ஆத்மார்த்தமாக உங்கள் புருவ மத்தியில் நினச்சி இந்த மகா மந்திரத்தை உச்சரிங்க. நிச்சயமாக மகாகுருநாதர் உங்களுக்கு அருளாசி கொடுப்பார். ஏன்னா மகாகுருநாதர் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கருணை நிறைந்தவர், அற்புதங்கள் நிறைந்தவர், மகிழ்ந்து நிறைந்தவர், மகிமை நிறைந்தவர். இது போன்ற எண்ணில் கோடி விஷயங்கள் இருக்குது. மகாகுருநாதரோட திருவடியில் நம்ம அனைவரும் சரணடைவோம். சரணடைஞ்சுமா நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள், துயரங்கள் அனைத்தும் விலகும். நம்மளோட பொருளாதார மேன்மை அடையும். நம்மளோட பொருளாதார வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். நம்ம குடும்ப ஒற்றுமை கிடைக்கும். நம்மளோட குழந்தைகளோட கல்வி சிறந்து விளங்கும். நம்ம குழந்தைங்க நல்ல வாழ்க்கையில் ஒரு வெற்றி பாதையில் போய் நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல கல்வியையும் நல்ல சுகபோக வாழ்க்கையும் பெற முடியும். இது போன்ற அற்புதங்கள் நிறைந்த மகாகுருநாதர் திருச்செந்தூர் மகிமை அதிகம். அந்த இடத்துல அதில் இருக்கிற பன்னீர் இலை விபூதி அற்புதங்கள் இருக்குது. மகாகுருநாதர் முருகப்பெருமான் மகா அற்புதம், பஞ்சலிங்க தரிசனம் மகா அற்புதம், அங்கே போல் வள்ளி குகை தாயோட அற்புத தரிசனம்,
மகாகுருநாதர் சித்தர் பெருமக்களோட ஜீவ சமாதி ஏராளமாக இருக்குது. ஏன்னா ஒரு நாளும் அந்த கடலில் அந்த மகாகுருநாதர் முருகபெருமானோட அனுதினமும் நம்ம மகாகுருநாதர் சித்தர் பெருமக்கள் அனைவரும் இந்த இடத்துல சரணடைஞ்சிருக்காங்க. இப்போ நம்மளோட தேவாதி தேவர்கள் முக்கோடி தேவர்கள் அனைவரும் நம்ம மகாகுருநாதர் சித்தர் பெருமக்கள் 63 நாயன்மார்கள் அனைவரும் அந்த இடத்துல வீற்றிருப்பாங்க. இப்போ அனைவரும் வீட்டில் இருக்காங்க. அனைவரும் அந்த கண்குள்ளா காட்சிய அந்த ராஜ அலங்காரத்தை பார்த்து எல்லோரும் மனமகிழ்வாங்க. அது போன்ற நாம்களும் இருந்த இடத்துலையே இருந்து மகாகுருநாதரை ஆத்மார்த்தமாக அப்படியே மனக்கண்களில் திருச்செந்தூர் முருகபெருமான ஆத்மார்த்தமாக நினச்சி நாம் முருகபெருமானோட திருவடியில் சரணஞ்சி முருகபெருமானின் நிரந்த அடிமை நீங்க அடிமை மீள அடிமை நாம் இருந்த இடத்துல இருந்தவாறே மகாகுருநாதர் முருகபெருமானின் பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசியும் நம்மளுக்கும் நம்மள குடும்பத்தாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆத்மார்த்தமான பிரார்த்தனை அனைவரும் வேண்டுவோம். நிச்சயமாக இந்த பிரார்த்தனைக்கு முருகபெருமான் திருச்செந்தூர் முருகபெருமான் நம்மளுக்கு செவிச்சாச்சு நம்மளுக்கு பரிபூர்ண அருளாசியை வழங்கி நம்மளோட பொருளாதார கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீக்கி நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுப்பார். மகாகுருநாதர் முருகபெருமான் திருச்செந்தூர் முருகபெருமானோட திருவடியில் நாம் அனைவரும் சரணடைவோம். அரோஹரா அரோஹரா அரோஹரா. Please subscribe Ganapati Aanmigam.